என் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் 5 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. இதுலேயுமா நல்லது இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் 1-2 கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் தினசரி யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரை. இது ஒரு பெரிய ஒரு போதை மாதிரியான பொருள்னு சொல்கிறாங்க. 8 times அடிக்டிவ் தேன் கொக்கைன். ஒரு கொக்கைன் யூஸ் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு அடிமைத்தனத்துக்கு போவாங்களோ அந்த அளவுக்கு அடிமைத்தனம் இதில் 8 மடங்கு ஜாஸ்தி இருக்கிறதா வெள்ளை சர்க்கரைக்கு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளை சர்க்கரையை முழுவதுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கரும்புலேருந்து தானே வருது, கொக்கைனுக்கு சமமானதுன்னு சொல்கிறீங்க. அந்த கரும்பு சர்க்கரை அது கொதிக்க வச்சு சர்க்கரையாக மாறும்போது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதை வெள்ளையாக மாற்றுறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல் ப்ராசஸ் உள்ளே போகிறது, சல்ஃபருன்ற இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை. இது சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவோ ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிட்றதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாமே ஒழிய, ஆனால் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது நான் சல்ஃபர் நல்லா இருக்குது வேண்டாம்னு சொன்னேன். சல்ஃபர் ஃப்ரீ சுகர் வருது அப்படின்னாலும் சல்ஃபர் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். பட் மற்றது எல்லாமே அதில் இருக்க தான் செய்யுது. மற்ற அதிகமான கெமிக்கல்ஸ் அதில் இருக்கிறதுனால அது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ நான் என்ன சர்க்கரை தான் சாப்பிட்றது? இயற்கையான சர்க்கரைகள் எவ்வளவோ இருக்குது இனிப்பு வகையில். அந்த இனிப்பு சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி, மணவெல்லம், இந்த மாதிரி நிறைய நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பதிலாக அதுக்கு மாறுறது புட்சல்ட்டு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நான்ஸ்டிக் பேன். இப்போது ஃபேசினேட்டிங்காக நான்ஸ்டிக், அதுவும் ரொம்ப அழகாக, ரொம்ப டிசைனிங்காக, ஹேண்டில்லாம் ரொம்ப அழகாக வச்சு வர்றது இந்த நான்ஸ்டிக் பேன். ஆனால் இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்? அந்த நான்ஸ்டிக் மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் போடுவாங்க. அது எப்படியும் ஒரு அலுமினியம் ஒரு 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 தகடாக தான் இருக்கும். அந்த தகடுக்கு மேலே ஒரு கோட்டிங் எடுப்பாங்க. அதுக்கு பேர் டெஃப்லான் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த டெஃப்லான் கோட்டிங் வெரி ஹைலி பாய்சனஸ். ஆமாம், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தினசரி அதை சாப்பிடும்போது அந்த நஞ்சு உடம்புக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிரெயின், லங்ஸுக்கெல்லாம் கூட பாதிப்பு ஏற்படுத்தும்னு நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன? ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்ரு நம்ம ட்ரெடிஷன்லேயே இருக்குது. அது என்னென்னா காஸ்ட் அயர்ன் பேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தோசைக்கல் மாதிரி திக்காக பேன்ஸ் எல்லாம் கூட வரும், அதை யூஸ் பண்ணலாம். இரும்பு கடாய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபுட் கலர்ஸ், இது கன்ஃபார்மாக வீடு மளிகை சாமான் எழுதும் போதே அந்த வண்ணப்பொடியை நான் எழுதுறேன். நான் ஒன்றும் எழுதுறது இல்லையே, எழுதுறீங்க. என்ன தெரியுமா? கேசரி பொடி அப்படின்னு. அந்த கேசரி பொடி, கேசரிக்குன்னு ஒரு வண்ணப்பொடிலாம் எதுவுமே இல்லை. அது மூலயமா டேஸ்ட்டும் கிடையாது, ஃப்ளேவரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, வெறும் நிறம் மட்டும்தான் வரும். கேசர்னா குங்குமப்பூன்னு அர்த்தம். அது குங்குமப்பூ போட்டிங்கன்னா அது ஒரு லைட்டிஷான ரெட்டிஷ் எல்லோ கலர் வரும். கிடையாது, அது போட்டால் தான் டேஸ்ட்டு வரும்ன்ற நம்பிக்கையில் நம்மளும் அதிகமாகவே போட்டுட்ருக்கோம். அது கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. தன் தாயே தன் பிள்ளைக்கு ஊட்டி விடுற மாதிரியான இந்த கேசரியை வச்சு உணவு பொருளை நம்ம ஊட்டி விட்டுட்ருக்கோம். அதனால் அந்த மாதிரி உணவு வண்ணப்பொடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் வீட்டில் இருக்க குப்பை தொட்டிக்கு போட்டுருங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியலையே, என்னது இது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆப்ப சோடான்னு சொல்லணும்ல, அதுதான். அது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இது போட்டால் வடை, போண்டா நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வருதுப்பா அப்படின்னா அது வரும். ஆனால் நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் கூட அது நல்லதே இல்லை. அது ஆல்கலைன் இருக்குது, பேன்க்ரியாசிஸை பாதிக்கப்படும். இந்த மாதிரி டைஜஷன்ஸில் ப்ரோட்டீன் மாதிரியான விஷயத்த நம்ம உடம்புல நிறைய ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம்னா, நார்மலான ப்ரோட்டீன் நம்ம சாப்பிடக்கூடிய டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரும். ஹியர் அண்ட் தேர் என்னைக்காச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேக்கிங் பவுடர் போட்டு எதாவது சாப்பிட்றதோ ஏதோ இது இருந்தால் அது ஓகே, அக்செப்டபிள். ஆனால் நம்ம இதில் நம்ம வீட்டில் சமைக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எங்கெங்கேயோ போய் சாப்பிட்டுலாம் வரோம்.
அவங்களாம் சேர்த்துருக்காங்களா சேர்க்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ள அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி ரொம்ப ஃபேசினேட்டிங்காக ஆகிப்போச்சு இந்த பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணுறது. ஏன்னா வீட்லேயே வந்து கேக்கு, ப்ரெட்டு, இன்னொன்னுமோ ஐட்டம்ஸ் நிறைய நம்ம கன்ஃபெக்ஷனரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நானே ஐசிங் பண்ணுறேன், நானே கேக்கிங் பண்ணுறேன், ஃபாஸ்டரிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இன்றைக்கி அதுக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரீமிக்ஸ் அதுக்கெலாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே பேக்கிங் பவுடர் இருக்கிறத நம்ம கன்ஃபார்மாக மறக்க முடியாது. ஏன்னா அப்படியே தொட்டால் பஞ்சு மாதிரி அப்படியே குஷன் மாதிரிலாம் கேக்கிங்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் இது போட்டால் தான் அது வரும். ஒன்று பேக்கிங் சோடாவாக இருக்கும், இல்லை பேக்கிங் பவுடராக இருக்கும். பேக்கிங் சோடாவை கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் கலந்துட்டா அது பேர் பேக்கிங் பவுடர். ஸோ எண்ட் ஆஃப் த டே இஸ் பேக்கிங் சோடா ஒன்லி. ஸோ அதனால் அதை சேர்க்குறது முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அது லாங் டைமாக நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல டைஜஷன்ஸில் நிறைய விஷயத்தில் பேன்க்ராசிஸ் வரைக்கும் நம்ம உடம்புக்கு கெடுதலை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேன்க்ரியாசிஸ் எதுக்கு தெரியாதா? சக்கரை வியாதிக்கு பேன்க்ரியாசிஸ் போச்சுன்னா நமக்கு சுகர் பேஷண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேன்க்ரியாசிஸ் நல்லா இருந்தால் தான் சக்கரை வியாதி நமக்கு வராமலே இருக்கும். அதனால் பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏன் அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சு போடக்கூடாது சொல்கிறேன். புதுசாக ஒரு அலுமினியம் பாத்திரம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெயிட் போட்டு பாருங்கள். அதை வெயிட்டை குறித்து வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் அதிலே குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு வருஷம் கழித்து வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெயிட் ட்ரமாட்டிக்காக குறைஞ்சிருக்கும். அதில் இருக்க அலுமினியம்லாம் எங்கே போச்சு? அதில் குக் பண்ண உணவு வழியாக நம்ம உடம்புக்குள்ளே தான் போச்சு. அந்த அலுமினியம் ஒரு ஸ்லோ பாய்சன். எப்படி ஸ்லோ பாய்சன்றதை நான் இந்த இன்சிடென்ட் சொல்கிறது மூலயமா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும். பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் இருந்தப்போ அவங்க ஜெயில் கைதிகளுக்கு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போட்டாங்க. ஏன்னா அது தினசரி அவங்க அதுலேயே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாய்சன், அந்த அலுமினியம் அவங்க வயிற்றுக்குள்ளே உடம்புக்குள்ளே அது போய் சேரும். இது மூலயமா பாய்சன் ஆகி அவங்களோட மரணம் ரொம்ப வலியறதாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் இதை செஞ்சாங்க. நம்ம தினசரி இதையே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல பலவிதமான உபாதைகள் வரும். இந்த இன்சிடென்ட் மூலமாகவே நல்ல தெளிவாக புரிஞ்சிடும். நல்ல கண்டிப்பாக அலுமினியம் பாத்திரம் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குக்கராச்சு இருக்கும். தயவு செஞ்சு அதை எடுத்து வெளியே போட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுக்குகள் இருக்குது, அது உள்ளே வச்சு குக் பண்ணுற மாதிரி. பட் அதில் போட்டு அதில் குக் பண்ணுங்கள். பட் என்னோட ஹம்பிள் சஜஷன், குக்கராக இருக்கட்டும் பாத்திரமாக இருக்கட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அலுமினியமாக முழுமையாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும். அவங்க பெரியவங்களாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது இந்த மாதிரி தவிர்க்கிறது மூலமா அதை திருப்பியும் மீட்டெடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா? லைஃப் இஸ் பெட்டர் when we share.